சிலந்தி குரங்கு நீளமான கை கால்களையும் இடப்பெயர்ச்சிக்கு ஏற்றவாறு மடக்கக்கூடிய பெரிய வாளையும் மரங்களின் மேல் வாழ்வதற்கேற்ற உடலையும் கொண்டுள்ளது. மயிர்த்தோல் சிலந்தி குரங்கு சாதாரண சிலந்தி குரங்கு என இரு வகைப்படும். மரக்கிளைகளை கை கால் வால் இவற்றால் பற்றியவாறு மரத்திற்கு மரம் தாவிச் செல்லும் திறம் வாய்ந்தது. அரிதாக நிலத்தின் மேல் நடக்கவும் ஓடவும் வல்லது. கூட்டமாக வாழும். பழம், பூச்சி, பறவை, முட்டை ஆகியவற்றை உண்கின்றது. பிரேசில் நாட்டுக்காடுகளில் காணப்படுகின்றது. மயிர்த்தோல் சிலந்தி குரங்கும் இதன் உறவு முறையாகும். மயிர்த்தோல் சிலந்தி குரங்கு உருவில் பெருத்தும் நீண்ட நகங்களை பெற்றும் காணப்படுவதால் புறத்தோற்றத்தில் பிற குரங்குகளை விட மாறுபட்டு தோன்றுகிறது. மயிர்த்தோல் சிலந்தி குரங்கை பிரக்லைட்டிஸ் இனத்திலும் பிற சிலந்தி குரங்கை அட்டிலின் இனத்திலும் சேர்த்துள்ளனர். மயிர்த்தோல் சிலந்தி குரங்கு 60 முதல் 80 சென்டிமீட்டர் நீளமும் 10 கிலோகிராமுக்கு மேற்பட்ட உடல் எடையும் கொண்டுள்ளது. தட்டையாகவும் மயிரில்லாமலும் அமைந்த முகம் இளஞ்சிவப்பு கருப்பு நிறமாக இருக்கும். மரங்களில் இவ்வகை குரங்கின் இயக்கம் சலனமின்றி நடைபெறுகிறது. இது வாழ்கின்ற அடர்ந்த காடுகளை வேளாண்மைக்காக அழித்து வருவதால் எண்ணிக்கையில் மிகவும் குறைந்துவிட்டது. பிரேசில் நாட்டு விலங்கு காட்சியகங்களில் வளர்க்கப்படும் இதை அந்நாட்டினர் அரியதாக கருதி பாதுகாக்கின்றனர். பல்வேறு இனங்களைச் சேர்ந்த சிலந்தி குரங்குகள் ஒரே சூழலில் வாழ நேரிடும் போது தத்தம் இனங்களின் தனித்தன்மைகளை இழக்காமலும் பிரித்தோர் இனத்துடன் கலக்காமலும் வாழ்கின்றன. தம் வாழிட எல்லைக்குள் வரும் மனிதனையோ எதிரியையோ இவை குறைத்தும் உரிமையும் மேல் கிளைகளிலிருந்து வேகமாக இறங்கி வருகின்றன. தொடர்ந்து குறைத்துக் கொண்டே இருக்கும். மெதுவாக பேசுவது போல் இரைச்சலும் இடும். அச்சமூட்டும் வண்ணமாக முரட்டுத்தனமாக இயங்கிய போதும் உண்மையில் சிலந்தி குரங்கு வீரமற்றதேயாகும். அச்சமூட்டும் நடவடிக்கைகள் எல்லாம் வெறும் நடிப்பேயாகும். சிலந்தி குரங்கு பழம், பூச்சி, பூச்சிகளின் இன உயிரி, பறவைகளின் முட்டை, மலர் ஆகியவற்றை உண்கின்றது. நன்றி. ஹலோ உறவுகளே, உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.